ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் தான் உங்கள் மகி பேசுகிறேன். விநாயகா போற்றி, பெருமாளை போற்றி. எப்பயுமே விநாயகா போற்றி சொல்கிறப்போ இன்றைக்கி என்ன பெருமாளை பற்றி போற்றி சொல்லுதுன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெருமாளை பற்றி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, திருச்சியில் இருக்க ஸ்ரீரங்க பெருமாளை பற்றி தான் பார்க்க போகிறோம். 108 திவ்ய தேசங்களாக நம்பர் 1 திவ்ய தேசம் திருச்சி ஸ்ரீரங்க பெருமாள் தாங்க. ஏன் அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி தாங்க ஸ்பெஷல். அவர் வந்து இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டு அப்படியே இருந்துட்டார். ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட் காடுங்க அவர். எல்லாருக்கும் நன்மையே செய்கிறவருங்க. கடவுள்னாலே எல்லாருக்கும் நன்மை தானமாக செய்வார் அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க. இவர்கிட்ட நீங்கள் போய் கேட்குறதெல்லாம் கொடுப்பாருங்க. எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து நிறையா அந்த கோவிலுக்குள்ளே நிறைய சந்நிதிகள் இருக்குங்க. அதில் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னே ஒருத்தர் இருக்கார். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அவர் செய்வாருங்க. அவ்வளோ ஒரு ஃபேவரட் காடுங்க அவர். குழந்த மாதிரி அவர்கிட்ட பேசுங்களேன், கண்டிப்பாக ஒரு குழந்தை எப்படி ஒரு அம்மா கிட்ட கேட்குறத கொடுப்பாங்களோ அந்த அம்மா, அது மாதிரி அவர் கொடுப்பாருங்க. அவர் ஒரு தாய் மாதிரிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளிக்கிழமையில் போய் பெருமாளை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இருக்குது. எல்லாமே சனிக்கிழமை தானேம்மா கும்பிடணும்பாங்க, நீ என்னம்மா புதுசாக வெள்ளிக்கிழமை போக சொல்கிற அப்படிங்கிறீங்களா? அதாங்க ரொம்ப பேருக்கு தெரியாது. அது சுக்கிரன் பரிகார ஸ்தலம்னு சொல்லப்படுதுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துளசி, தாமரை, கல்கண்டு முடிந்தவங்க இதை வாங்கிட்டு போங்க. முடியாதவங்க நீங்கள் ஒன்றுமே வாங்கிட்டு போகலனாலும் பெருமாள் உங்களை பார்ப்பாருங்க. நீங்கள் சொல்கிறத கேட்பாருங்க. ஃபஸ்ட்டு தாயாரை போய் பாருங்கள். கல்கண்டு தாமரையோடு போய் தாயாரை பாருங்கள். தாயாரை பார்த்துட்டு வந்து துளசியோடு போய் பெருமாளை பாருங்கள். மனமுருகி அப்படியே லயச்சு அவரை அப்படியே பார்த்துட்டே இருங்க. அங்கே போய் எனக்கு அது வேணும் இது வேணும்லாம் யாருமே எதுவுமே கேட்காதீங்க. நமக்கு என்ன வேணுமோ அவருக்கே தெரியுங்க. இல்லைங்க நான் ஏதாவது கேட்டு தாங்க வருவேன் அப்படிங்கிறவங்க கேளுங்கங்க. அதனால ஒன்றும் தப்பு இல்லைங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்கங்க. கண்டிப்பாக கொடுப்பாருங்க பெருமாள். உங்களுக்கு அது நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பெருமாள் அது உங்களுக்கு கொடுப்பாரு. சில வேண்டுதல்கள் நம்ம கடவுள்கிட்ட வேண்டி நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா, அது கிடைச்சிருந்தா அது நம்மளுக்கு வந்து நன்மையை கொடுத்துருக்காதுங்க. அதனால தாங்க சில வேண்டுதல்கள் வந்து நமக்கு மறுக்கப்படுது. இது ரொம்ப பேருக்கு புரியறதில்ல. நான் கேட்டதை கொடுக்குற சாமின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னத்தை கொடுத்துச்சு, எனக்கு ஒன்றும் கொடுக்கலன்னு. கண்டிப்பாக அது கிடைச்சிருந்தா உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்திருக்கும். அதனால தான் வந்து ஒரு தாய் மாதிரி கடவுள் அதை மறுத்திருப்பார். இதை எல்லாரும் உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக கடவுளை யாரும் திட்டமாட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.